பொங்கல் விழா பொதுவாக ஒவ்வொரு விழாவும் ஒவ்வொரு நாள் நம்ம கொண்டாடுவோம். ஆனால் இந்த பொங்கல் மட்டும் 4 நாள் கொண்டாடுவோம். முதல் நாள் போகி பண்டிகை, போகங்களை தருவது. போகம் அப்படின்னா நினைத்தது, நமக்கு வரவேண்டிய சந்தோஷங்கள், இது அத்தனையும் நமக்கு சேர்ந்து தரக்கூடிய பண்டிகை தான் போகி பண்டிகை. அடுத்தது பொங்கல் பண்டிகை. சூரியன் மகரத்தில் பிரவேசிக்கும் காலம். பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் சூரியன் பிரவேசிக்கும் ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு விரதங்கள், தானங்கள், தர்மங்கள் உண்டு. ஆனால் இந்த மகரத்துக்கு மாத்திரம் பிரவேசிக்கும் காலம் தகப்பன் மகனுடைய வீட்டுக்கு போகும் வீடு. அதனால தான் மகர ஜோதி அப்படின்னும் ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா தன்னுடைய பாதையை மாற்றக்கூடிய காலம். சூரியன் தன்னுடைய அயனம் அயனமாக மகர ராசியிலிருந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கப் போகிறார். இப்படிப்பட்ட காலகட்டத்தினால்தான் நம்ம சூரிய வழிபாடு பண்ணுறது, சூரியன் அந்த அக்தாட்சியை நம்ம கொண்டாடுவது. ஜாதகத்தில் சூரிய திசை நடப்பவர்கள், சூரியன் நீச்சமாகி போனவர்கள், சூரிய திசையில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டவர்கள், கடனால் பிரச்சனை உள்ளவர்கள், அத்தனை பேருமே நம்ம சூரிய வழிபாடு பண்ணுறதுக்கு இந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். அதுக்கு மறுநாள் பார்த்திங்கன்னா இத்தனை வருஷமும் நமக்காக உழைத்த அந்த கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு தேங்க்ஸ் கிவிங் காலகட்டமாக இந்த மாட்டுப்பொங்கல். அதுக்கு அடுத்தது காணும் பொங்கல். சொந்தக்காரங்களை, உறவினர்களை அத்தனையும் நம்ம ஒருத்தரை பார்த்து அன்பையும் பாசத்தையும் நம்ம பரிமாறிக்கொள்ளும் அந்த நாள். இப்படியெல்லாம் பொங்கல் விழா இருந்தாலும் இதில் அதிசயங்கள் நம்ம என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரண்டை அந்த துவையல் செய்வாங்க. அந்த பிரண்டைங்கிறது என்ன அப்படின்னா யமலோகத்து மூலிகை. அந்த யமலோகத்து மூலிகையை நம்ம பொங்கலில் சுவாமிக்கு படைத்தது மட்டுமல்ல, அவரைக்காய், புடலை அப்படின்னு சூரியன் ஆதிக்கம் பெற்ற அந்த காய்கறிகளை இறைவனுக்கு படைத்து அதை நம்ம சாப்பிடுவோம். சாதாரணமாக வாழை இலையிலையும் மந்தார இலையிலையும் தான் சுவாமிக்கு படைப்போம். ஆனால் இந்த பொங்கலில் பார்த்திங்கன்னா பூசணி இலை, சூரியனது ஆதிக்கம் பெற்ற அந்த இலையில் நம்ம சுவாமிக்கு படைச்சு மத்தியானம் 12 மணிக்கு, இந்த வருஷம் மங்களவாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பொங்கல் வருது. அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆகவே பிரம்ம முகூர்த்தத்தில் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் உங்கள் வேலைகளை, புதிய வேலைகளை, புதிய தொடக்கங்களை நீங்கள் ஆரம்பிக்கலாம். மத்தியானம் 12 மணியிலிருந்து 1 மணிக்குள்ளே பொங்கல் வச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக நீங்கள் கொண்டாடணும் அப்படின்னு அந்த சுப வேளை குரு ஓரை